பிளான் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே டியூட்டோன்னு தரப்பட்டிக்குது, நான் போட்டிக்கிறோம். அதில் இன்ட்ரடக்ஷன் சம்மந்தமாக இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பயாலஜின்னு சொல்லி அந்த மாதிரி டியூட்டோன்னு போட்டிக்கிறோம். ரைட்ஸ், அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அதில் உள்ள விஷயங்களை தான் நாங்கள் சொல்லுறீங்க. என்ன கேஸுன்னு சொன்னால் அதில் பாருங்கள், இந்த யூனிட் வந்து 10 யூனிட் காணப்படுது. இப்போ இந்த பயாலஜியை பொறுத்த மட்டும் இல்லை, நாங்கள் ஸ்டார்ட்டில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து 2001ஆம் ஆண்டு தான் இந்த எக்ஸாம் பயாலஜி எக்ஸாம் எழுதுனாங்க. பயாலஜி எக்ஸாம் வந்து சிட் பண்ணது இந்த பெஷ் தான். அதுக்கு முன்னுக்கு என்னவா இருந்துன்னு சொன்னால், இப்போ 2000 வந்து எக்ஸாம்னு சொன்னால் பயாலஜி எக்ஸாம் சொன்னால் பயாலஜி எக்ஸாம் சொன்னால் பயாலஜி, இதுக்கு முன்னுக்கு வந்து ஜூலோஜி ஆகவும் இங்கே பொட்டனின்னு சொல்கிறது. இந்த 2 பிரிவில் இருந்து தான் இது என்ன செஞ்சுன்னு சொன்னால் இந்த பயாலஜி வந்தது. அப்போ இந்த விஷயத்துக்கு இந்த பயாலஜி 2000 திரும்ப ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 5 இயர்ஸுக்கு ஒருக்கா சிலபஸ் மாத்திர கேஸ் ஒன்றைக்கு பாடத்திட்டத்தை என்ன செய்வாங்க, மாற்றுதல், சேஞ்ச் பண்ணுறது பாடத்திட்டம் மாற்ற ஒரு கேஸ் ஒன்று. சரியா? ஸோ ஆகையினால என்ன நடந்ததுன்னு சொன்னால் 2000ல இருந்து இப்போ நாங்கள் இப்போ 2000 ஆண்டு 2005 அறிக்கட்டும் 2005. அப்போ நான் நீங்கள் 2007 தான் அது மாற்றினேன். 2007 ஆகிக்கும். திரும்ப 2012 ஒருக்கா மாற்றினவங்க, திரும்ப 2017 ஒருக்கா மாற்றினது. சரியா? இப்போ 2017 மாற்றினது 2019 எக்ஸாம் பேட்ச். 2019 எக்ஸாம் பேட்ச். இப்போ நாங்கள் இந்த இதில் என்ன கேஸுன்னு சொன்னால், இப்போ இங்கே 2000ல இருந்து நாங்கள் இங்கே உள்ள இந்த கேஸுகளை பார்த்தோம்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் வந்து பிள்ளைகள் ரோசன் வில்சன் என்று சொல்லி அவங்களோட புக்கை தான் 10th வெர்ஷன் 10th தான் இவங்க யூஸ் பண்ணுது. வெர்ஷன் 10th இதான் யூஸ் பண்ணாங்க, ரோசன் வில்சன் சொல்லி அவங்களோட புத்தகம் தான் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி இப்போ 2019 பேட்ச் இவங்களுக்கு இந்த 2019 இப்போ 2024 இப்போ இந்த பேட்சுக்கெல்லாம் என்ன ரெஃபரன்ஸ்ன்னு சொன்னால், இப்போ உள்ள ரெஃபரன்ஸ் வந்து டாக்டர் கேம்பல் பயாலஜின்னு சொல்றது. பயாலஜி இந்த ரெஃபரன்ஸை தான் என்ன செய்யணும், எடுக்கணும். ரைட்? சாகினால வந்து ரெஃபரன்ஸ் மாறிச்சு பாருங்க. ரோசன் வில்சன் சொல்லி அவங்கள இருந்து கெம்பல் பயாலஜியா மாறிட்டாங்க. நாங்க 2019 பின்னுக்குள்ள சிலபஸ் மட்டும்தான் நான் கதைக்கணும், முன்னுக்குள்ள பயாலஜி நாங்க எடுக்கக்கூடாது. இந்த விஷயத்துல நீங்க ரெஃபரன்ஸ் மாறிட்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஆள் மாறின கேஸ் தான். இது அது வட்டுக்கும் என்ன செஞ்சாங்க என்றால், இந்த வரைக்கும் அது வரைக்கும் சொன்னா இந்த இங்க இதுக்கு மேல 2019 முன்னுக்குள்ள எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் மாற இல்ல, சிலபஸ் சும்மா மாத்தி போட்டவங்க. இப்ப கடத்தல்னு சொன்னா கடத்தல்னா தாவரத்தில் உள்ள கடத்தலையும் விலங்குல உள்ள கடத்தலையும் ஒன்னு அடுத்து அப்ப கடத்தல் தொகுதி அப்படின்னு பாடத்தை மாத்தினாங்க. பிறகு பிளான்ட் வேறையா மாத்தி விட்டவங்க, விலங்குண்டு வேறையா மாத்தி விட்டவங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியாக என்ன செய்யப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாமே மாற்றப்பட்டுட்டு நினைவு வச்சுக்கொள்ளும். சரியா? அது எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்குள்ளே இந்த விஷயம் ஒண்ணுதான். இப்ப நீங்க இப்ப என்னைய பாருங்க, நான் பேர் உங்களுக்கு தெரியும், அஸ்லம் சார்னு சொல்லி. அப்ப பயாலஜிக்கு நான் தான் சொன்னால் இப்படி விளங்கப்படுத்தினாலும் நான் தான், இந்த சைடுக்கு நின்று விளங்கப்படுத்தினாலும் நான் தான், இங்கால திருப்பி எழுதக்கொள்ள விளங்கப்படுத்தினாலும் நான் தான். ஆள் மாற இல்லை, ஆனா என்ன பக்கம் மாறின மாதிரி தான் என்ன நடந்துக்கு, சிலபஸ்
மாறினாலும் என்ன நடந்தது? ரெஃபரன்ஸ் ஒண்ணுதான், அதனால கூற்று மாற இல்லை. இப்ப நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா, இந்த ரெஃபரன்ஸ் இவங்களுக்கு ரோசன் வில்சன் கேஸ்ல வந்து ஒரு என்ஏடிஹெச், இந்த இவங்களுக்கு ஒரு என்ஏடிஹெச்னு கைங்களேன், இதுக்கு 3 ஏடிபின்னு கைச்சாங்க ஆரம்பத்துல. அவதான் அவனோட ரெஃபரன்ஸ். அது கடைசியோட அப்படிதான் இருந்து. ஆனா கெம்பல் பயாலஜி அப்படி இல்லை, அது ஆளே மாறிட்டு. இப்ப பயாலஜி இன்னொரு சேர கொண்டு என்ன நடக்கும்? அவர் கதைக்கிற கதை லாங்குவேஜ் வித்தியாசம், தோற்றம் வித்தியாசம். அப்ப அது மாதிரி தான் கெம்பல் பயாலஜி என்ன சொல்லுதுண்டா, ஒரு என்ஏடிஹெச்சுக்கு பிறகு படிப்பனாங்க 2.5 ஏடிபின்னு சொல்லுது. அப்ப குளுக்கோஸ்ல சும்மா உதாரணம் சொல்றேன், ஒரு என்ஏடிஹெச் அப்ப நம்பர்ஸ் அளவு மாறிட்டு பாத்தீங்களா. இப்படி மாறக்கொள்ள ரெஃபரன்ஸ் மாறினத்தால நாம என்ன செய்யலாது. 2019க்கு மேல உள்ள எந்த ஒரு சிலபஸையும் நீங்க எடுக்க வேணாம், அதுகளை நீங்க எடுக்கவே வேணாம். 2019 24ல சின்ன சேஞ்ச் ஒன்று நடந்தது இருந்தாலும் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் சிஸ்டமா வந்துட்டு. அதே மாதிரி நாங்க இனி அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும், முன்னுக்கு ஜுவாலஜி பொட்னி நான் இருந்தது, ரைட், விலங்கியல் தாவரவியல் இருந்து திரும்ப என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் சிஸ்டம் மாறிட்டு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட், அடுத்த விஷயம், இப்ப பயாலஜியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியணும், பயாலஜியில வந்து எஸ் அடுத்த விஷயம் பயாலஜியில இப்ப யாரு இந்த பயாலஜியில ப்ரொஃப் யாருன்னு தெரியும். நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து பயாலஜி பேப்பர் செட் பண்றது யாரு தெரியும். இப்போ ஹூ இஸ் த ரெஸ்பான்ஸ் பர்சன் ஆஃப் பயாலஜி, பயாலஜி யாரு, முழு பொறுப்பு யார் தெரியும். அப்படி பார்த்தா யார் அது? ப்ரொஃப் விஜயரத்னா என்று சொல்லி, விஜயரத்னா இவர் தான் என்ன பயாலஜியில கேள்வி தயாரிக்கிற அந்த பெனல்ல மிக முக்கியமான இவர் தான். அந்த பயாலஜியை வந்து என்ன செய்யணும், மாற்றணும், எடுக்கணும், ஸ்கீமை தயாரிக்கிற மாதிரி தான், சிலபஸ் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தான், எல்லாமே அவர் தான். ஸோ இப்போ இவர் எங்க இருக்காருன்னு சொன்னால் கலனி யூனிவர்சிட்டி, கலனி யூனிவர்சிட்டி ஆஃப் கலனி, ரைட், யூனிவர்சிட்டி ஆஃப் கலனி, அங்க அனிமல் டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருந்தார். இப்ப 10 வருஷம் ஆயிட்டு அவர் ரிட்டையர் ஆகி, 10 years ஆயிட்டு ரிட்டையர் ஆகி. ஆனா இப்போ அவர் தான் பயாலஜிக்கு ரெஸ்பான்ஸ் பர்சனா இருக்கார். முந்தி வந்து அருள் பிரகாசம் சார் அவர் இருந்தவர், பிறகு இவர் வந்திருக்கார். ரைட், அது உங்களுக்கு பயாலஜி யாரு பொறுப்புன்னு முதலாவது தெரியணும், சரியா? பயாலஜி யாரு முதல்ல பொறுப்புன்னு தெரியணும். அதே மாதிரி பயாலஜி எப்படி வழிவாரு உங்களுக்கு தெரியும். 2000 ஆண்டு ஸ்டார்ட் ஆகுது, பிறகுதான் அது வந்து 3 பாடமாகி வந்து. இப்ப அடுத்த விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு ஓகே. இதான் அந்த பயாலஜியில சில விஷயங்கள் சொல்றேன்னு சொன்னா இதைத்தான் சொல்லணும். இப்ப உங்களுக்கு தெரியும் பயாலஜி யாரு பொறுப்பான ஆள் யாரு என்று தெரியும். அப்ப மார்க்கிங் பேனல்ல என்ன யார் அதை டிசைட் பண்றது, என்ன விட கொடுக்கணும், எது கட் பண்ணணும், டிசிஷன் எல்லாம் அவங்க செய்யுது. அடுத்தது பொதுவாக நாங்களோட பாடத்துல வந்து பயாலஜியில வந்து 600 பாடவேளை இருக்குது. 600 பாடவேளை இருக்குது. பாடவேளை பீரியட் வந்து 600. அதுல இதுக்கு 600 பாடவேளைக்கு தான் 100 மார்க்ஸ் வரும். 100 மார்க்ஸ். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு பாடவேளைக்கு எத்தனை மார்க்ஸ் தெரியும். 600க்கு 100 மார்க்ஸ் இருந்தால் ஒரு பாடவேளைக்கு எத்தனை சொன்னா எத்தனை வரும்? 1×6 மார்க்ஸ் வரும். இப்ப உங்களுக்கு நான் நீங்க பாருங்க, யூனிட் 1ல யூனிட் இங்க நாங்க யூனிட் 1 வைங்களேன், 1க்கு நான் உங்களுக்கு தந்திருக்கேன். இந்த டியூட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கும் உயிரியலுக்கான அறிமுகம் சொல்லி, உயிரியலுக்கான பாடவேளை வளம். பாடவேளை வந்து 5 பாடவேளை
அப்ப இவருக்கான மார்க்ஸ் எவ்வளவு வரும்? மார்க்ஸ் உங்களுக்கு அது விளங்கணும். மார்க்ஸ் எவ்வளவு? அப்ப 1/6 தர 5ன்னு சொன்னா மார்க்ஸ் எவ்வளோ? அன்னளவாக 1 மார்க்ஸ் தான் இருக்கு. 5 இருந்தா அன்னளவு 1 மார்க்ஸ். அப்போ ஒரு எம்சிக்கு வரலாம் எப்படியோ. அதே மாதிரி 2வது பாட வேலை யூனிட் 2. யூனிட் 2 வைங்களேன். யூனிட் 2 வந்து என்ன சொல்லுவேல, உயிரின் இரசாயன மற்றும் கல அடிப்படை. ரைட், அதுல வந்து 80 பாட வேலை. 80 பாட வேலை என்றால் இப்ப 1/6 தர 80. நீங்க பாருங்க இத வட்டினா 3 40. ஸோ 13.3 அப்படி இருந்தானே என்ன 39.9 கொள்ள 40 என்ன அன்னளவா 14 மார்க்ஸ் வருது. அப்படிதான் அன்னளவா 14 மார்க்ஸ் இப்படி சொல்லலாம். அவ யூனிட் 2ல 14 மார்க்ஸுக்கு ரெடி ஆகணும். இந்த கான்செப்ட் நமக்கு விளங்கணும். மார்க் சிஸ்டம் நல்லா விளங்கணும். அது ஒரு முறை. சும்மா அப்படி நாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் என்ன இது வந்து நாங்க இப்ப மெடிசின் போறதுக்கு சும்மா எல்லாம் இதா படிக்க தேவையில்லை. பிளான் பண்ணி படிச்சா சரி. சிஸ்டமா திட்டமிட்டு படிக்கணும். அதானே எடுக்கிறதுங்கிற வந்து சும்மா அந்த ஆர்வத்துக்கு படிக்க எடுக்கிறதுங்கிறது வந்து சூட்டபிள் இல்லை. மெடிசின் போறீங்கன்னா பிளான் பண்ணணும். இந்த பாடம் இந்த வெயிட்ல இருக்கும், அப்ப நாம இதை இப்படி படிக்கணும். விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க செய்யணும். ரைட். ஸோ அதே மாதிரி யூனிட் 3ல பாருங்க 60 பாட வேலை வருது. அப்ப மார்க்ஸ் எத்தனை வரும்? மார்க் சிஸ்டத்தையும் பார்க்கணும். ரைட். 1/6ன்னு சொன்னா 60னா சுவரா 10 மார்க்ஸ் வரும் இல்லைச்சா? அதே மாதிரி யூனிட் 4. யூனிட் 4 என்ன 80 பாட வேலை. அதுவும் வந்து எத்தனை மார்க்ஸ் வர போகுது? யூனிட் 4 80 பாட வேலைன்னா இதுவும் 80 தானே. அப்ப 80ன்னு சொன்னா அதுவும் ஒரு 14 மார்க்ஸ். அப்ப யூனிட் 5 பாருங்க. யூனிட் 5 அது 195 பாட வேலை. 195 பாட வேலை. அன்னளவா ஒரு 200 பாட வேலைன்னு வச்சா கூட ரைட் எங்க வரப்போ எத்தனை 1/6 தர 180 வைங்களேன். 180னா கூட 180 98 ரைட் 98 சும்மா பிரிக்கிறதுக்கு லேசா போடுறேன். நைஸ் 30னா 33 மார்க்ஸ். அதனாலவா 33 மார்க்ஸ் அப்படின்னா பாருங்க. இதுல ஒரு எஸ் வந்துச்சு. இந்த அப்ப யூனிட் 1ல இருந்து 4 மாட்டுக்கு ஒரு கேஸ். அப்ப 5 மாட்டுக்கு தனி செக்ஷன். அப்ப இவளும் 200 பாட வேலை, இவங்க 200 பாட வேலை, மிச்சாக்களும் 200 பாட வேலை. யூனிட் 6 அன்னளவான தான் போகுதுதான். யூனிட் 6 வந்து என்ன 25 பாட வேலை. அப்ப 25 கொள்ள இப்ப இது 60க்கு 10 அன்னளவா என்ன 5-4 மார்க்ஸ் வரணும். அவ்வளவுதான். 1/6 சொன்னா 25க்கு எத்தனை வரும்? 4 மார்க்ஸ். 4 மார்க்ஸ் வரும். 6 24 25. அப்ப 4 தசம் அப்படி மார்க்ஸ் வரும். அதே மாதிரி யூனிட் 7 அதுவும் என்ன 40 பாட வேலை. இப்ப 80க்கு 13 14 அதுக்கு எத்தனை 47 மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி யூனிட் 8 பாருங்க. அதுவும் 40 அதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். யூனிட் 9 பாருங்க 50 பாட வேலை. அப்ப இந்த மாதிரி யூனிட் 10 வந்து அது ஒரு 25 பாட வேலை. இதே மாதிரி தான் 4 மார்க்ஸ். இது 50ன்னு சொன்னா எத்தனை வரும்? 25க்கு 4 இதுக்கு 8 மார்க்ஸ் போடுங்க. அவ்வளவு விளங்குன்னு நினைக்கிறேன். லேசா சிம்பிளான ஒரு விஷயம். இப்ப மார்க் சிஸ்டம் விளங்கிட்டுன்னு சொன்னா நமக்கு சரிதான். இல்லை எல்லாத்தையும் அன்னடவா கூட்டி பார்த்தா ஒரு அன்னடவான ஒரு மார்க்ஸ் ஒன்று. நைஸ். அப்ப இதுல அடுத்த கேஸ் எம்சிக்யூ மொத்தம் பிள்ளைகள் 50 எம்சிக்யூ தான் வரும். அப்ப அதுக்கு 50 மார்க்ஸ் வரும். அது விளங்கணுமா? 50 எம்சிக்யூ, அதனால 50 மார்க்ஸ். ஒரு எம்சிக்யூ ஒரு மார்க்ஸ். ஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் இல்ல 4 ஸ்ட்ரக்சர் வரும். 1 2 3 4. ஒவ்வொன்றுக்கும் வந்து ஏபிசின்னு வரும். ஏபிசி வரும். இந்த ஒவ்வொன்றுலையும் வந்து 1 2 3 4 5 வரும். அப்ப பாருங்க இப்ப இதுக்கு இப்ப இவங்க 3 பேருக்கும் 15, இவங்க 3 பேருக்கும் 15, இப்படியே 15, இது 15. அப்ப பாருங்க மொத்தம் 60 கேள்வி வரும் அந்த இடத்துல. 60 கேள்விக்கு 1 மணித்தியாலம் ஆகினால 60 நிமிடம். ஒரு கேள்வி ஒரு நிமிடத்துல விடை அழிச்சு ஆகும். அது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த ஒரு கேள்விக்கு 5 மார்க்ஸ் சொன்னா அப்ப இவங்களுக்கும் 5 மார்க்ஸ். 5 5 மொத்தமே எத்தனை 20 மார்க்ஸ். அப்ப இவங்க எல்லாருக்கும் சேர்த்து
20 மார்க்ஸ், இவங்களுக்கு 50 மார்க்ஸ். அப்ப அடுத்தது 5 6 7 8 9 10. இதுல 4 எஸ்ஏ எழுதணுமா? எஸ்ஏ 4 எஸ்ஏ, ஒரு எஸ்ஏக்கு என்ன 7.5 மேனிக்கு 4 எடுத்தா 30 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 100 மார்க்ஸ். இவ்வளவு கேஸ், இவ்வளவு விளங்கிட்டு தானே, இவ்வளவு லேஸ் உங்களுக்கு. இதுல நீங்க பார்க்கலாம், முதலாவது எம்சிக்கு இதுல வரும், கட்டாயம் முதலாவது எம்சிக்கு இதுல வரலாம். அப்படி எம்சிக்கு ஒன்று வந்தா ஸ்ட்ரக்சர்ல பெருசா வரதுக்கு சான்ஸ் குறையும். ஏன்னா 1 மார்க்ஸ் தானே, ஒரு எம்சிக்கு வந்தா 1 மார்க்ஸ் முடிஞ்சிடும். அப்ப மறுநாள் ஸ்ட்ரக்சருக்கு வராது, அது தெரியும். அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் எம்சிக்குல வரையிலன்னா நீங்க கட்டாயம் ஸ்ட்ரக்சர்ல எதிர்பார்க்கணும். அப்ப முதலாம் பாடத்தை எப்படி படிக்கணுன்ற சிஸ்டம் விளங்குது தானே, ரைட். அது ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் எஸ்ஏ எதுல வரும்னு ஷுவரா தெரியும். இந்த இதுல ஷுவரா ஒரு எஸ்ஏ வரும். இப்ப ஸ்ட்ரக்சரும் பாருங்க, இதுல முதலாவது கேள்வியில நீ பாருங்க, இது உங்களுக்கு ஓகே தான். நான் அழிச்சு போட்டு அடுத்தது நான் கழிக்கிறேன் பாருங்க என்ன மாதிரி சொல்லி. இதுல ஸ்ட்ரக்சர் இதுல வரும், எஸ்ஏ என்ன இதுல வரும்ன்றது கொமனான ஒரு சிஸ்டத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்துடும். சரியா இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு சரியா விழுந்துட்டுன்னா உனக்கு நல்ல லேசு. என்னதுக்கு ஃபுல்லா அந்த கண்டினியூ பண்ணி வடிவா செய்யலாம். அதுக்குத்தான் அந்த பிளான் திட்டமிடல் ஈக்கத்தானே வேணும் எதுக்கு மேல. அப்ப இதுல பாருங்க, இதுல எம்சிக்யூவை நீங்க பாத்தீங்கன்னா, எம்சிக்யூ நீங்க அப்படி பார்த்தால் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் அடுத்தது எஸ்சி இவ்வளத்தையும் பார்த்தீங்கன்றால் நான் இதெல்லாம் ஒன்னா இப்ப பாருங்க. இதுல முதல்ல ஒரு எம்சிக்கு வரலாம், இதுல ஒரு 6 எம்சிக்கு வரும், இதுலயும் ஒரு 6 எம்சிக்கு, இதுல ஒரு 5 எம்சிக்கு வரும், இதுலயும் ஒரு 6 எம்சிக்கு, இதுல ஒரு 17 அல்லது 18 எம்சிக்கு வரும். ஞாபகம் இவங்க எல்லாரும் சேர்த்து இப்ப இதுல ஒரு எம்சிக்கு 5ஆம் பாடம், 6ஆம் பாடத்துல ஒரு 2 அல்லது 3 எம்சிக்கு. இதான் அன்னளவான கதை, 2 அல்லது 3. இவங்கள 3 நார்மலா, ரைட். 6 7 8 9ஆம் பாடம் 3 அல்லது 4 வரும். இவங்கள 1, அவ்வளவுதான் நார்மல் எம்சிக்கு வரேன்னு சொன்ன. ஸ்ட்ரக்சர் சுவரா இந்தாய்தானே. இந்த ரெண்டுலையும் முதலாவது ஸ்ட்ரக்சர்ல ஏ பாட்டும், ஏ பாட்டுல 1 2 3 4 5 வரும், பி பாட்டும் 1 2 3 4 5 வரும். அதுல சி பாட் இதுல வரும், முதலாவது ஸ்ட்ரக்சர்ல சி பாட் முடிச்சு. அதே மாதிரி தான் கொமனா இப்படிதான் வாருது. ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல ஏ பாட்டும் பி பாட்டும் இதுல வரும், சி பாட்டு இதுல வரும் ரெண்டாவதுல. அதே மாதிரி 3ல ஏயும் பியும் சியும் இதுல வரும், 4வதுல ஏயும் பியும் சியும் இதுல வரும். இதுதான் அந்த கொமன் பாத்தீங்கன்னா எப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எஸ்ஏ எடுத்தீங்கன்னு சொன்னாலும், எஸ்ஏ இது ஸ்ட்ரக்சர் கேஸ் தானே ஹாஜி. எஸ்ஏ எடுங்களேன். எஸ்ஏ எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல 5வது எஸ்ஏ, 5வதுல ஏ பாட்டு இதுல வாருது, 5வதுல ஏ பாட்டும் பி பாட்டும் சில டைம் ஏயும் பியும் இதெல்லாம் வரும். எதுல இந்த இது 2ஆம் யூனிட்லாம் பாரு, 2ஆம் யூனிட்ல. சரி, இப்ப புதுசா அவரு டைவர்சிட்டியை கடுமையா பூத்துறாரு. அதனால ஏ பாட்டு இதுல என்றால் பி பாட்டு இதுல வருது நார்மல். 5வது இது 5வது கேள்வியா. அதே மாதிரி 6வது கேள்வி இதுல வருது, 6வது கேள்வி. 7வதும் 7 மட்டும் இதுல வருது, இது நார்மலா. 9ம் 10ம் இதுக்குள்ள வருது பாருங்க. இதான் அந்த நார்மல் கேஸ். உனக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். எப்படி படிச்சா என்ன மார்க்ஸ் எப்படி அள்ளலாம்ன்றது சிஸ்டம் தான். இதான் அந்த 2000 ஆண்டுல இப்படித்தான் வருது, வேற வழி இல்லை. 2019 இருந்து நாம நார்மலா கதைச்சா இப்படித்தான் வருது. சரியா, ரைட். இனி இந்த விஷயம் நீங்க ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க. சரியா, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இது பாடவேளையோட பாடங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கதையை நாங்க கழிச்சுக்கிறோமா. ரைட்.
இனி நீங்க அதுல அடுத்தது பாடத்திட்டத்தை பாடசாலை தவணைக்கமைய பகிர்ந்து கொள்வதற்கு முன்மொழியப்படும் ஒரு இந்த மாதிரி கேஸ் சொன்னீங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தரம் 12 கிரேட் 12க்கும் கிரேட் 13க்கும் இதுல 3 தவணை ஹஜியாங்க. முதலாம் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணை. ரைட், இதுல 1 2 3ஆம் தவணைன்னு சொல்லி இப்ப நாங்க இதை 4 5 6ஆம் தவணைன்னு தான் சொல்லுவோம் பொம்மனா. சரியா? இங்க ஃபர்ஸ்ட் யூனிட் முதலாம் தவணைக்கு முதலாவது யூனிட்ல இருந்து, அதாவது 1 1 1ல இருந்து மூணாவது யூனிட் மட்டுக்கு முடிக்கணும். 3 2 3 மட்டுக்கு முடிக்கணும். இது வந்து புரோட்டிஸ்டாண்ட் ஒரு தலையங்கத்துக்கிட்ட வரும், அந்த மட்டுக்கு முடிக்கணும். ஞாபகம் சரி விளங்குதோ? இது புரோட்டிஸ்டா என்ற ஒரு தலையங்க இந்த மட்டுக்கு அது என்ன செய்யும் வரும். ஸோ அடுத்தது 3 2 3ல இருந்து இந்த இது முடிகிற இடம் தான் இது 3 2 ரைட். 3ல முடிஞ்சு 4ல ஆரம்பிச்சு 4 5 1ன்னு சொல்றாங்க. அதாவது பல்வேறு தூண்டலுக்கான துலங்கள் தாவரத்துல பிளான்ட் ஃபார்மேஷன் ஃபங்க்ஷன் தான் இது. இது வந்து யூனிட் 3யா, இதுதான் யூனிட் 3. அப்ப யூனிட் 4 இது. இது யூனிட் 1. அந்த முன்னுக்கு இருக்கிறாதான் யூனிட் என்ன அழகு. அதுக்கப்புறம் தேர்ச்சி மட்டம். சரியா? இதெங்கன்னு சொன்னால் பல்வேறு தூண்டலுக்கான துலங்கள் சொல்லி, தூண்டலுக்கான துலங்கள் இந்த மட்டுக்கு வரும். சரியா? இனி அடுத்தது 4.5 1 தானே முடிஞ்சிருக்கு, 5 2. இனி 5.5 3 மட்டுக்கு வரும். அதாவது கழித்தல்னால் எக்ஸ்கிரீஷன் கிட்னி மட்டுக்கு வரும். இவ்வளவு முடிஞ்சா உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு, இவ்வளவு முடியணும். அதான் கேஸ். அது இது முடிஞ்சு நாங்க என்ன செய்யணும், அதுக்குள்ள பேப்பரும் செய்யணும். இதுக்குள்ள தவணை பேப்பர்கள், டேர்ம் டெஸ்ட்டுகள் எல்லாம் வரும். இதுக்குள்ளேதான் எல்லாம் செஞ்சு முடிக்கணும் இந்த காலத்துக்குள்ள. வேணி அடுத்தது 5.5 அதுல பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. 5.6 இருந்து 6.15 யூனிட் 6 வந்து கம்ப்ளீட் பண்ணப்படும். அதான் கேஸ். இனி 7.11 இருந்து 8.51 மட்டுக்கு நாங்கள் அழைச்சால் யூனிட் 8 வந்து கம்ப்ளீட். இது இந்த கம்ப்ளீட் கேஸ் தான். இனி இதுக்கு பிறகு இனி 9.11 இருந்து 10.15 யூனிட் 10 எப்படி இருக்குமா கம்ப்ளீட். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க பார்த்தேன்னு சொன்னால் யூனிட் இதுல பார்த்தா விளங்குது 6க்கு பிறகு 7 எல்லாம் வருது, இங்க 8க்கு பிறகு 9 எல்லாம் வருது. அப்படின்னா யூனிட் 8 கம்ப்ளீட் ஆகிட்டு சொல்றேன். இவ்வளவு உங்களோட டேர்ம் டெஸ்ட்டுக்கு முன்னுக்கு முடிச்சுக்கிட்டு வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2028 சரியா? இல்ல எக்ஸாம் நடக்க போகுது. மேபி ஆகஸ்ட் தான் நடக்கும். ஆகஸ்ட்ல நடக்கும். ஷுவரா அப்படிதான் கொண்டு வருவாங்க. அதுல மாற்றம் வராது. அப்ப அப்படி ஆகஸ்ட்ல நடக்குமாக இருந்தால் இப்ப உங்களுக்கு 2026 என்ன மார்ச், நாங்க ஏப்ரல் கதை எடுப்போமே, ஏப்ரல். அப்ப 27 28 ஏப்ரல் சத்தியா 2 வருஷத்துல இந்த சிலபஸ் முடியும். 2028 ஏப்ரல்ல சிலபஸ் முடியும் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் முடிக்கணும். அப்படி முடிச்சா ஏப்ரல் மே இந்த 2 வருஷத்துக்குள்ள சிலபஸ் முடிக்கணும். ஒரு கேஸ் வந்து சிலபஸ் முடிக்கிறது, சிலபஸ் முடித்தல். 2வது வந்து இதுக்குள்ளேதான் என்ன செய்யணும்,
அந்த டேர்ம் பேப்பர்களை பார்க்கணும். டேர்ம் பேப்பர்ஸ் அதே மாதிரி கடந்த கால டேர்ம் பேப்பர்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். பாஸ்ட் டேர்ம் பேப்பர் இதுகளையும் டிஸ்கஸ் பண்ணணும். ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணணும். இதுக்குள்ள எக்ஸாம் நாங்கள் வேற எக்ஸாம் வேற வைக்கணும். எக்ஸாம் வைக்க வேண்டும். இந்த மூணு இந்த விளம் இந்த ரெண்டாவது இதுக்குள்ள வருது. மூணாவது இதுக்குள்ள எல்லாம் எழுதி பழக்கிறதா இதுக்குள்ள வருது. ரைட், இது முடிஞ்சா இதுக்கு பிறகுதான் இதுக்குள்ளேயே தான் பாஸ் பேப்பர்கள்லையும் பெய்த்திரும் இன்ஷா அல்லாஹ். இதுக்குள்ளே பாஸ் பேப்பர்ஸ் போகும். இடைக்கிடைக்க அதுவும் போகும். இனி இது முடிய ஏப்ரலுக்கு பிறகு மே ஃபுல்லா மே அல்லது ஜூன் அரைவாசி மட்டுக்கு ஜூன்ல ஹாஃப் மட்டுக்கு என்ன செய்வோம், மாடல் பேப்பர் கொஞ்சம் செய்வோம். மாடல் பேப்பர்ஸ் அதோட நாங்கள் முடிக்கணும். ஜூனோட முடிச்சா ஜூன் அதில் 15 நாளும் மங்கால ஒரு என்ன ஜூலை ஃபுல்லாகவும் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகி செஞ்சுட்டு போனால் உங்களோட விஷயம் சரி. அவ்வளோதான். அதில் ஏதாவது நீங்கள் நிறைய டவுட்டுகள் வந்தால் நீங்கள் லைவ் கிளாஸ் இப்போ நடக்கிற இந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்காங்க, இதில் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். நாங்கள் மைக் ஒன் பண்ணி தருவோம். நீங்கள் அப்படியும் கேள்வி கேட்கலாம். அல்லது நீங்கள் எங்களோட குரூப்புக்கு மெசேஜை போட்டு அப்படி நீங்கள் பாஸ் பண்ணால் உடனே விளக்கம் தருவோம் இன்ஷா அல்லாஹ். எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? நீங்கள் அப்போ உங்களுக்கு அந்த கண்டினியூஸாக படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இவ்வளவுதான் இந்த நம்மளோட சிஸ்டம், நம்மளோட ஸ்கோப். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியாக டேர்முக்கு முன்னுக்கு டேர்ம் விஷயம் முடியுதான்றதையும் பார்த்துக்கணும். அது பிடிச்சி தருவோம் இன்ஷா அல்லாஹ். அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் செய்வோம். நோட்ஸ் நீங்கள் உங்களுக்கு நான் அதை ஹேண்ட் தருவேன். ரைட், முன்னுக்கே நாங்கள் அதை பிடிஎஃப் பண்ணிடுவோம், போடுவோம். நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து வச்சா நல்லம். அடுத்தது அந்த தார ஹேண்ட் அவுட் கட்டாயம் கவர்மெண்ட் ரிசோர்ஸ் தான் உங்களுக்கு தரப்படும். அதுதான் நாங்கள் எடிட் பண்ணி தருவோம். வேற ஒன்றும் தரையில அதில் படங்கள் அதுலெல்லாம் போட்டு தருவோம். இனி நாங்கள் இங்கே ஃபுல்லாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பண்ணக்குள்ள என்னென்ன வந்தது, இப்படி வந்ததுன்னு விஷயங்கள் எல்லாம் நாங்கள் சொல்லி தருவோம். வேற ஒன்றும் இல்லை. இது நம்பிக்கையாக நாங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட், பிறகு இந்த ஸ்டார்ட்லேயே நின்று வார ஆக்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். இடையில போகிற ஆக்களுக்கு அந்த பிரச்சனைகளை திருப்பி ஒரு பெஜ்ஜுக்கு ஒழுங்காக வடிவாக சொல்லித்தரலாம். ரைட், அதே பெஜ்ஜுக்கு திருப்பியும் அதே எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். தியரி போக்குள்ள நீங்கள் தியரியை கட் பண்ணாமல் எல்லாரும் வரப்பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், வர இயலாதுன்ற ஒரு சூழ்நிலை வருமா இருந்தால் மனுஷன் ரீதியில் எல்லாரும் பிரச்சனைகளுக்கே தானே செய்து. ரைட், இயலாமல் வரலாம், திடீர்னு பவர் கட் ஆகலாம், இப்படி நிறைய சிக்னல் பிரச்சனைகள் வரும். அதனால அட்மினோட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த ரெக்கார்டிங்கை நீங்களே எடுத்து பார்த்து கொள்ளலாம். சரியா? இது இந்த டைம் வேறு கிளாஸில் உங்களுக்கு கிராஷ் ஆகும். ரைட், அதே மாதிரி சில கிளாஸ்கள் நீங்கள் கம்பல்சரியாக வரத்தான் வேணும்னு நாங்கள் அதுகளையும் சொல்லுவோம். அதில் கட்டாயம் வர பாருங்க, முடியுமான மட்டும். சரியா? ரைட், வேறு எதுவும் நீங்கள் கேட்கணுமா இருந்தால் இப்போ கேட்கலாம். இது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நான் இப்போ இன்ட்ரடக்ஷன் கிளாஸை முடிச்சிட்டோம். இதுதான் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். இனி நாங்கள் பாடத்துக்குள்ளே போக போகிறோம். முதலாம் பாடம் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பயாலஜி. முதலாவது தலையங்கம் தான் உயிரியலுக்கான அறிமுகம் தொடர்பான விஷயங்களை நாங்கள் கதைக்கப்படும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்கள் அதை நாளைக்கு அதை தொடருவோம். சரியா? வேறு எதுவும் டவுட் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். அப்படி கேட்குறீங்களா? சரி, நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சு கொள்வோம். சரியா? நாங்கள் நாளையிலேருந்து நாங்களோட யூனிட் ஸ்டார்ட் ஆகும். வர வேண்டிய ஆட்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்க, குயிக்காக பண்ணிவிட்டு ஜாயிண்ட் ஆக சொல்லுங்கள். அதுக்கு பிறகு அந்த பாடங்கள் போன பிறகு கொஞ்சம் கஷ்டமாகும். அதனால தான் சொல்கிறேன். டவுட்டுகள் கேட்குறதா இருந்தாலும் உங்களோட அந்த பாடங்கள் போக்குள்ளானே கேட்கலாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதை சேர்ந்து கொள்ளுங்க. அடுத்தது நான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லிக்க இல்லை.
ஸ்கூல் டீச்சர் தான் நானும். மன்னாரில் முசலி தேசிய பாடசாலையில் படிப்பிக்கிறது. மார்க்கிங் போகிறோம். இப்போ 7 வருஷத்துக்கு மேலே மார்க்கிங் போய் கொண்டிருக்கிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ரைட். இனி அதுகளை இனி மார்க்கிங் தான் போகண்டு இல்லை, நல்லா படிப்பிச்சா அவங்களுக்கு ஓகே. சரியா, பாடம் விளங்குதா, எக்ஸாம் நல்லா சிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதா, ஆன்சர் நல்லா கொடுக்கக்கூடிய ஏழுமான மாதிரி உங்களுக்கு திறமையை வளர்த்து விட்டா சரி. ரைட். என்னெல்லாம் மட்டும்தான் படித்தா பயாலஜி விளங்கும் இல்லை, அப்படி சொல்லல. அதன் பயாலஜிக்கா என்னல் அப்படி சொல்றது பிள்ளை. சரியா, நீங்கள் விளங்கி கொள்றதுக்கு யார் பொருத்தமாக இருக்குமோ அவங்களுக்கு கூட நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. என்னால் என்ற மேக்சிமத்தை நான் தருவேன். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுக்கப்புறம் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நான் முடிச்சுக்கொள்கிறேன்னா. அஸ்ஸலாமு அலைக்கும்.